நாளை சட்டப்பேரவை கூடுகிறது. அதிமுகவின் திட்டம் என்ன? அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சபையில் கூடுவாரா அல்லது இவரது பதவியான எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் செங்கோட்டையன் அவர்கள் அமர இருப்பாரா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட மத்தியில் ஆட்சி மாறாமல் 3வது முறை பாஜக ஆட்சி அமைக்கின்ற நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை நடப்பாண்டிற்கான முதல் கூட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் இந்த கூட்டம் தொடங்க உள்ளதால் நாளை காலை 10 மணி அளவில் இந்த கூட்டம் தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருப்பது அதிமுகவில் நிகழக்கூடிய குழப்பங்கள் தான். ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பிரச்சனைகளும் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் மேலும் உட்கட்சி மோதல்களும் அதிக அளவில் இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி போய் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேலும் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராமல் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராத காரணத்தினால் அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவராக இவர் தற்காலிகமாக பதவியில் இருக்கலாம் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர் இருக்கையில் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தால் மிக பெரிய அளவில் மாற்றம் நிகழும். ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறக்கூடும். செங்கோட்டையன் அவர்கள் 48 ஆண்டுகால அதிமுக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக நாளை காலை எடப்பாடி பழனிசாமி அவர்களது இருக்கையில் செங்கோட்டையன் அவர்கள் அமருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழுமா? ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்றும் கூறியிருந்தது. செங்கோட்டையன் அவர்கள்தான் இதற்கு விளக்கமும் அளித்தார். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது இருக்கையில் செங்கோட்டையன் அவர்கள் இருப்பாரா அல்லது சபாநாயகர் அப்பா அவர்கள் இதற்கான விளக்கத்தை அளிப்பாரா என்பதை நாளை காலை தெரிய வரும். ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிமுக வரக்கூடிய வருடங்களில் ஆளும் கட்சியாக மாறுமா அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடுமா என்பதை பார்க்கலாம்.